எல்லோருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சியினருமே படு ஜோராக தயாராகி வருகிறார்கள். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்கனவே அவர்களுடைய அந்த கூட்டணி கட்சிகளை தன்னுடன் தக்க வச்சு கொண்டாங்க. யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுற வரைக்கும் அனைத்து விதமான பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடிச்சு அவங்க தேர்தல் பணிக்கு தயாராகி விட்டாங்க. மறுபுறம் அதாவது யார் திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு வந்து உருவாகிறது. அதற்கு தேசிய தலைமையிலான ஒரு கூட்டணி வந்து தமிழகத்தில் அமையணும்னு சொல்லிட்டு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னா இது தேசிய தலைமையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல், அதனால தேசிய தலைமையிலான ஒரு கூட்டணி இங்கே அமையும். அதுல நம்மளுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கும். அந்த அணியை நம்ம வெற்றி பெற செய்வது நமது கடமையாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். அதே போல இன்று அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்றைய தினம் காலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா பாமக தன்னுடைய ஆதரவை கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு 10 தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுடைய அலைன்ஸை நல்லா வச்சிருக்கக்கூடிய வேலையில மறுபுறம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த அணியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு வலிமையான ஒரு அணி வேண்டும்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தமிழகத்துல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முகமாக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக இந்த போட்டியானது மிகவும் ஒரு கடுமையான ஒரு போட்டியாக தான் இருக்கும். ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக கண்டிப்பாக இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எழுந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனா மறுபுறமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரு கூட சண்டை போறதுன்னு தெரியாம தான் வந்து ஒரு மெகா கூட்டணியை வந்து உருவாக்க போறேன், அந்த மெகா கூட்டணியை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மாற்றாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெற போறேன்னு சொல்லிட்டு பல கதைகள் சொல்லி வந்தார். ஏன் அந்த மெகா கூட்டணின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னா அவர்கிட்ட 40 தொகுதியிலையும் நிப்பாட்டுவதற்கான வேட்பாளர்கள் கூட இல்லை. ஏன்னா வெறும் 2500 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு நான் அந்த கட்சிக்கு தலைமைன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 40 தொகுதியிலுமே வந்து வேட்பாளரை நிப்பாட்டுறாரு அப்படின்ற பட்சத்துல யார் அந்த தொகுதியில புறம் போய் வேலை பார்ப்பாங்க, எந்த நிர்வாகி வேலை பார்ப்பாங்க, எந்த தொண்டர் உங்களுக்கு வாக்களிப்பாங்க? அப்ப அவர் என்ன ஒரு கணக்கு போட்டிருந்தாரு அப்படின்னா பாமக நம்ம கூட்டணிக்கு வந்துடும், தேமுதிக நம்ம கூட்டணிக்கு வந்துடும், மற்ற இதர கட்சிகள் கூட நம்ம கூட்டணிக்கு வந்துச்சாங்க. ஏறக்குறைய 25-30 தொகுதியில் அந்த கூட்டணிகளுக்கே தள்ளி விட்டுட்டு நம்ம ஒரு 10 தொகுதியில் மட்டும் பேருக்கு வந்து நின்று 2வது இடத்தை பிடிச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை காய் நகர்த்தி வந்தார். அப்படித்தான் கடைசி நேரத்து வரைக்கும் நேற்றைய தினம் வரைக்குமே கூட சொல்லலாம், நேற்றைய தினம் வரைக்குமே கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருந்தது. ஆனா நேற்று இரவுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பாமக வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல பேசி கொண்டிருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காங்க, அந்த கூட்டணிக்கு போக போறாங்கன்னு சொல்லி கொண்டிருந்த வேலையில இன்றைய காலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா பாமக பாஜக கூட்டணி வந்து அதாவது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அவங்க வந்து இணைஞ்சிட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ரெட்டலையை வச்சு ஒரு சீட்டு விளையாடுற மாதிரி, அதாவது சூதாட்டம் விளையாடுற மாதிரி தான். அந்த சீட்டு கட்டுல என்ன நினைக்கிறாண்டா ஜெயிச்சோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போவோம், தோத்துட்டோம் அப்படின்னா போயிட்டு போகுது, நமக்கு என்ன இதுல என்ன நட்டம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து போயிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா கழகத்தினுடைய உண்மை தொண்டர்களும் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் அம்மா அவர்கள் ஆண்ட இந்த கட்சி, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த கட்சி, தமிழகத்துல 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மக்களுடைய வாழ்வியல்ல ஒன்றி போன அந்த கட்சி மீண்டும் தமிழகத்துல ஆட்சி புரிய வேண்டும் என்று நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் எதுவுமே கிடையாது. தன் மீது இருக்கக்கூடிய வழக்கில் இருந்து தப்பிக்கணும், அதற்காக இந்த கட்சியை அடகு வைக்கவும் தயங்க மாட்டாரு, இந்த கட்சியை அழிக்கவும் தயங்க மாட்டாரு என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைய தினம் இரவு அல்லது நாளை காலையில வந்து நம்ம ஏற்கனவே வந்து பாஜகவுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்திருக்கிறது என்று கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அறிவித்திருந்தார். ஆகையினால நாளைய தினமோ அல்லது நாளை மறுதினமோ கண்டிப்பாக எத்தனை இடங்கள்ல நம்ம வந்து போட்டியிட போறோம், எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போறோம் என்ற தகவல் வந்து வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் வந்து நம்மளுடைய கழகத்திற்கு வந்து ஒதுக்கப்பட போகிறது, அந்த தொகுதிகளை வேலை செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு கழக நிர்வாகியும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் எத்தனை இடம் எந்தெந்த தொகுதிகள் என்பதை விரைவில் அறிவிப்பாங்க. எப்பொழுது அறிவித்தாலும் களத்தில் களப்பணியாற்ற கழக தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த தேர்தலோடு துரோகி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலில் இருந்தே காணாமல் போவார். விரைவில் கழகம் மீட்கப்படும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் நிறுத்தப்படுவார். 2026 அந்த சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஆக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் அமர்வார். 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயகத்தினுடைய முகமாக இருக்கக்கூடிய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கண்டிப்பாக பெருவாரியான வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பார்.